கைஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணாங்களோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போ விஎஃப்எஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரியா? எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டிப்பாக பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போம் அவங்களோட ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அது ஜெர்லின் கிட்டலாம் வந்து சொல்லியிருந்துருப்பீங்க. அதை விட்டோமா சரி, நெக்ஸ்ட் நாள் பார்க்கலாம் வாங்க. அன்றைக்கி வந்து வீக்கெண்டுனால நீங்கள் ஆஃபீஸ் போல் உங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மைண்டு ஃபுல்லாக குழப்பமாகவே இருக்குது. நீங்கள் பண்ணுறது தப்பாக சரியானு உங்களுக்கு தெரில. ஆனால் ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சமயம் எதுக்கு தேவையில்லாமல் அந்த கொஸ்டினை கேட்கணும்? அதுவும் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாதுல்ல. அவன் அந்த கொஸ்டின் கேட்குறானா, அப்போ அவனுக்கு வேறு யார் மேலேயும் லவ் இருக்கா? அச்சோ, அப்போ என் அக்காவோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் ரூம்லேருந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது ஸ்னோ வந்து விழுகுது. உங்களுக்கு உண்மையிலே இந்த ஸ்னோனால் ரொம்ப பிடிக்கும். ஸ்னோவை ஃபீல் பண்ணுறது, ஸ்னோவில் விளாட்றது, இதெல்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு தெரப்பி மாதிரி. ஸோ அந்த டைமிங்கில் அது ஸ்னோ விழுகவும் உங்களுக்கும் அது தேவைப்படுதா? நீங்கள் வேகமாக வெளியே வந்து வர்றீங்க, ஜாலியாக ஓடி போயிட்டுருக்கீங்க. படியிலையும் ஓடி தான் வந்து போகிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து போயிட்டுருக்கான். லைக் அவன் வந்து கொஞ்சம் உங்களோட தள்ளி போயிட்டுருக்கான். நீங்கள் வேகமாக போயிட்டுருக்கப்ப உங்கள் கால் வந்து ஸ்லிப் ஆகிடுது. உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் விழுந்தா மேலே தான் விழுவீங்கன்றது. அக்கா புருஷா தள்ளி போயா அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அவன் யார் அது அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறான். பார்த்தா நீங்கள் விழுக போகிற மாதிரி வர்றீங்க. நம்ம வீக்கு ஒரு மாதிரி செம்ம பயமாயிடுச்சு. ஏன்னா நான் யூ ஆர் ப்ரெக்னென்ட் வித் ஹிஸ் சைல்டு. ஸோ அந்த டைமிங்கில் வந்து அவனுக்கு எவ்வளோ பதட்டமாக இருக்கும். உங்களை டக்குன்னு பிடிச்சிட்றான். யோசிக்கவே இல்லை. நீங்கள் விழுந்த ஃபோர்ஸில் நம்ம வீயுமே கீழே விழுகிறான். அவன் வந்து ஒரு 2 படி மேலே அந்த மாதிரி தான் நினச்சிருந்துருப்பான். ஸோ 2 பேரும் மேட் மேலே வந்து விழுகிறீங்க. அந்தளவுக்கு யாருக்கும் அடி இல்லை. ஆனால் ஒரு அடி உங்களுக்கு பயங்கரமாக விழுகுது. எங்கன்னா உங்கள் லிப்ஸில் தான். எஸ், நீங்கள் மேலே மோதி தரையில் மோதி அந்த சம்பவம் வந்து நடந்துருச்சு. நீங்கள் கிஸ் பண்ண மாதிரி இருக்கீங்க. அதுவும் அடி கொஞ்சம் பலம். ஏன்னா லிப் டு லிப்பு ப்ளஸ் டீத்து எல்லாமே பட்டுருச்சு போல். உங்களுக்கு லைட்டாக பெயினாக வேறு இருக்குது. ஆனால் நம்ம ஒரு மாதிரி ஃப்ரோஸான மாதிரி இருக்கான். அவனுக்கு அந்த ஜெர்லின் கூட நடந்திருக்குல்ல, உங்கள் ஃபேஸ் வந்திருக்குல்ல, அதுதான் ஞாபகம் வருது. அண்ட் தென் இந்த விஷயம் இருக்குல்ல, உங்களை கிஸ் பண்ணிச்சுக்க விஷயம், இது வந்து அவனுக்கு ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தெரியலை, உரிமையான விஷயம் மாதிரி இருக்குது. அவன் ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ண மாதிரி தான் இருக்கான். நம்ம ஜெர்லின் வந்து இதை பார்க்கல. அவங்க கிச்சனில் இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் உதட்ட பிடிச்சிட்டு எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. என்ன இந்த ஒலி வலிக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் லிப்ஸை வந்து பிடிச்சிட்டே எழுந்திக்கிறீங்க. லைக் நீங்கள் கிஸ் பண்ண விஷயத்த ஒரு பெருசாக ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பதட்டம் இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு அதை லைட்டாக தடவி கொடுக்குறீங்க. தென் திரும்பி படியை வந்து பார்க்குறீங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்லா வேலை தப்பிச்சேன். டே அக்கா புருஷா, ரொம்ப நன்றி அப்படின்றமா சொல்லிட்டு இப்போ இந்த பக்கமாக திரும்புறீங்க. நம்ம இப்போ தான் எழுந்திரிச்சு உட்காடுறான். அவன் லிப்ஸில் வந்து ரத்தம் வருது. உங்களுக்குமே ரத்தம் வருது தான். பட் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல மீன்ஸ் உங்களுக்கு அது மைண்ட்லேயே வரல. நீங்கள் கிஸ் அடித்தது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் எண்ணம். ஆனால் தான் அது எக்கச்சக்கமான எண்ணத்தை வந்து கொடுக்குது. அவன் ஒரு மாதிரி உங்களை ஸ்டன்னான மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ரொம்ப நன்றி அண்ட் தென் ரொம்ப சாரி அப்படின்ச்சுமான்னு சொல்கிறீங்க. நம்ம இப்போ தான் ரியாலிட்டிக்கு வந்துட்டு அறிவு இருக்கா இல்லையா, சோறை தின்றியா வேறு ஏதாவது தின்றியா அப்படின்ச்சுமான்னு கேட்குறான். நீங்கள் என்ன சாமி நம்ம பாஷை பேசுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம
உங்களை கழுவி கழுவி ஊற்றுறான். நீங்கள் போதும் உன் ஃபிலாசபியை நிப்பாட்டு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, எதுக்கு இப்படி திட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதுக்கு மேலே அசிங்கமாக திட்டுவேன். அறிவில்லை, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இப்படி படியில் ஓடி வந்துச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்ன ஓவராக இது பண்ணுற, எனக்கு ஸ்னோ பார்க்கணுன்னு ஆசை, அதனால தான் அப்படி வந்தேன், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஏன் இந்த ஸ்னோவை நீ பார்த்ததே இல்லையா, எத்தனை தடவை பார்த்தாலும் எனக்கு சிலிக்காது அப்படின்ற மாதிரி மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறீங்க. மெதுவா போ அப்படின்னு சொல்லி கத்துறான். போடாடே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே வந்து ஓடுறீங்க. தென் ஸ்னோவில் நல்லா ஆட்டம் போடுறீங்க. நம்ம வெளியே வந்து பார்க்குறான். இதெல்லாம் திருந்தாத கேஸு சார், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருக்கட்டும், அப்போ இருக்கு இவளுக்கு. என்னம்மா ஆட்டம் போடுறா, இவளே குழந்த மாதிரி பஞ்சாலே, இவள் குழந்தைய ஒழுங்காக பார்த்துக்குவாளா இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். நீங்கள் ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்க. லைக் அங்கே இருக்க வேலைக்காரங்க, வாட்ச்மேன் அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க எப்போயோ. அவங்க கூடலாம் அந்த ஸ்னோ போட்டு விளாட்றது அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கீங்களா. நம்ம வீக் அதை பார்க்கும்போது இன்னும் பக்குன்னு இருக்கு. அவன் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் அக்கா புருஷா நீ விளாட வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம கொஞ்ச நேரம் அமைதியாக நிற்கிறியா அப்படின்ற மாதிரி உங்கள் ஷோல்டரை பிடிச்சி நிப்பாட்டுறான். நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ இப்போ ஓடிட்டுருக்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் இதில் என்ன இருக்குது, ஓடுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. ஒயன் ஹாவ் சம் சென்ஸ், இது உனக்கு நேச்சுரலாக ஆனது கிடையாது, மெடிக்கல் ரிசர்ச்னால் ஆனது. நீ இப்படி ஓடிட்டு இருந்தேன்னு வையேன், அதுக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, மறுபடியும் உனக்கு அந்த ப்ரொசீஜர் பண்ணணும். ஆர் யூ ரெடி ஃபார் தட் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் ஓனதுக்கு தான் சொல்கிறேன், வேணாம் போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படின்ற மாதிரி அவனை தள்ளி விட்டு அங்கே ஸ்டெப்ஸில் போய் உட்காடுறீங்க. உள்ளே வந்துட்டீங்க. அதாவது வீட்டு வாசலுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காடுறீங்க. அங்கே உட்காந்தாலுமே மறைச்சிரும், ஸ்னோ வந்து மேலே விழுகாது. நீங்கள் ஒரு மாதிரி கையை கட்டி பவுட் பண்ண மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நம்ம பார்க்குறான். இம்பிட்டுனா நல்லா தானே இருந்துச்சு, கர்மம் என்னடா பண்ணுது அது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறான். அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது நீங்கள் பண்ணுறது, இது உங்களுக்கே புதுசாக தான் இருக்குது, அது வேறு விஷயம். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நிற்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தீங்க. அப்படியே பக்கம் திரும்பி, யோ நான் இங்கே கோவமாக உட்காந்துருக்கேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் அதுக்கு அப்படின்னு சும்மா கேட்குறான். சுத்தம் இந்த மரமண்டைக்கு தான் தெரிஞ்சிருந்தா என்றைக்கும் வாழ்க்கையை ஒரு பற்றிருக்கும். இதுக்கு தான் ஒன்றும் தெரியாது முண்டம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. எனக்கு அது கேட்டுருச்சு அப்படின்னு சும்மா சொல்கிறான். உனக்கு கேட்கந்தான் நான் சொல்லவே செஞ்சேன் அப்படின்னு சும்மா நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்கலி சிரிப்பு வந்துடுது. அவன் சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட ஸ்டெப்ஸில் வந்து உட்காரான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்களும் ஆமாம் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சும்மா கொஞ்சம் யோசிச்சுட்டே, பிரியாணி வாங்கி தெரியா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. அவன் லைட்டாக அவங்க தலையிலே தட்டிட்டு, சோத்து மூட்டை அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஒன்னால தான் அப்செட் ஆனேன், நீ தான் பிரியாணி வாங்கி தரணும் கூட தந்தூரி சேர்த்து அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் எஸ் அஃப்கோர்ஸ் அதுதான் உலகம், எனக்கா சோறு தான்ப்பா முக்கியம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம அதான் தெரியுமே அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் பேச்ச மாத்தாத, ஆர்டர் பண்ணு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம எதுவாக இருந்தாலும் அவசரம்தான் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் ஆர்டர்லாம் வந்து பண்ணுறான். 2 பேரும் அந்த ஸ்டெப்ஸில் தான் வந்து உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அப்போது ஒரு 4-5 காரு அதிவேகமாக வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறது. நீங்கள் எவன்டாவன் இப்படி தாறுமாறாக தரையை கிழிச்சிட்டு ஓட்டிகிட்ருக்குது, யார் வீட்டு சொத்துன்னு நினச்சேன் அப்படின்னு சும்மா எந்த சவுண்டு கொடுக்குறீங்க. நம்ம அந்த காரை பார்த்தோன்னே ஃப்ரோஸ் ஆகிட்டான். தென் உங்ககிட்ட அடி மீத்தர்றி அப்படின்னு சொல்கிறான். அடாக்கா புருஷா யூ ஜஸ்ட் ஷட் அப், யார் மாதிரி வெளியே வாமா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியுது உள்ள ஒரு பொம்பளை தான் இருக்காங்கன்றது, லைக் ஒரு கேர்ள் தான் இருக்காங்கன்ற விஷயம். அவங்களும் ஒரு மாதிரி ஆட்டிடியூடாகவே இறங்குறாங்க. உங்களை லைட்டாக மறைச்சி பார்க்குறாங்க. நீங்களும் உங்கள் இடுப்பில் கை வச்சுட்டு அவங்கள ஒரு மாதிரி திமிராக பார்த்த மாதிரி தான் நிற்கிறீங்க. தென் காதுகிட்ட, ஆமாண்டா அக்கா புருஷா இது யார், இந்தாமல் என்னையவே பார்த்துட்ருக்கு,
பார்த்தா அதுக்கு மூஞ்சி வேறு இஞ்சி திண்ட குரங்கு மாதிரி வச்சுருக்கு. ஹூஸ் திஸ் லேடி, ஓ செட்டப்பா அப்படின்னு சொல்லுவான்னு கேட்குறீங்க. அவன் உங்கள் மண்டை மேலே தட்டிட்டு அத்தி அம்மா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்கிறான். நீங்கள் ஓ அந்தம்மா தானே இது அப்படின்ற மாதிரி ஸ்டில் திமிராக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு இவங்க மேலேயும் கோவம்தான். ஜெர்லின் அப்பப்போ வாஞ்சதும் போன்றதும் நம்ம போட்டு பாடாப்படுத்துதுன்னு உங்களுக்கு ஒரு தாட்டு. அதனால் நீங்கள் ஸ்டில் அப்படி தான் பார்க்குறீங்க. அவங்க உங்களை மறுபடியும் முறைச்சி பார்க்குறாங்க. தென் நீ தான் ஒய்யனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்ணா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வீக் ஐஸ்லாம் வேடாகுது. ஏன்னா யாருமே அவங்கள இப்படி பேசுனதில்லை. அதனால் ஒய்யன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. ஸ்டில் அதே போஸ் அதே ஆட்டிடியூடு. நம்ம என்ன பண்ணுற அப்படின்னு கண்ணை காய்ச்சான். நீங்கள் நான் சும்மா பேசிகிட்ருக்கேன், ஏன் கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. தென் நம்ம வியோட அம்மா உங்ககிட்ட 2 ஸ்டெப் நடந்து வராங்க. நீங்கள் ஸ்டில் அதே பொசிஷனில் தான் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கீங்க. நீ உங்கள் அக்கா மாதிரி இல்லை, அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேங்க்யூ, இந்த விஷயம் எனக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க வியை பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. நம்ம உங்களை பார்த்துட்டு கொஞ்சமாக மரியாதை கொடு, என்கிட்ட இருக்க மாதிரி எங்கள் அம்மாட்ட இருக்காத, எங்கள் அம்மா ஒரு சரியான டெரர் பீஸு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் குடும்பம் எப்படி தான் போகல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவங்க வந்த உடனே நம்ம ஜெர்லின் விழுந்து கவனிக்கிற அவங்கள. ஆண்டி அது வேணுமா, ஆண்டி இது வேணுமா அப்படின்னு. இந்த அம்மாவும் ஆமாம் அது வேணும், ஆமாம் இது வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க என்ன ஆட்டிடியூடு. குடும்பமாகவே இப்படி தான் இருப்பாங்க போல், பணக்காரங்களும் இப்படி தான், எவனையும் நம்பக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வியோட அம்மாவும் உங்களை தான் டாப் டு பாட்டம் பார்த்த மாதிரியே இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிக்கு இப்படி பார்க்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவங்க உங்களை அப்படி பார்த்துட்ருக்காங்க. நம்ம வியும் அங்கே தான் உட்காந்துருக்கான். ஆனால் அவங்க அம்மா கிட்டே பேசவே இல்லை. அம்மா பிள்ளைன்றாங்க, பேசவும் மாட்டுறாங்க, ஒன்றும் செய்ய மாட்டுறாங்க. என்ன தான் குடும்பமோ அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் கூப்பிட்டுருக்கீங்க. தென் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜெர்லினும் எல்லாருக்கும் லஞ்செல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றா. நீங்கள் நான் அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜெர்லின் வந்து உட்காரு, நானும் கொஞ்சம் நேரம் கழிச்சே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லுதான். ஜெர்லினும் வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றா. தென் ஜெர்லினை பார்த்து இதுதான் நீ சொன்ன பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஜெர்லினும் ஆமான்ற மாதிரி மண்டையாச்சாங்களா, நீங்கள் என்னத்தை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு உட்காந்துருக்கீங்க. சரி என்னாச்சு, ப்ராசஸ் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜெர்லின் உங்கள் கையில் லைட்டாக அடிச்சுட்டு சுமார் அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் அவங்க லைட்டாக முறைச்ச மாதிரியே கையை கட்டிட்டு உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஜெர்லின் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே பாசிட்டிவ் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்களா. தென் நம்ம வியோட அம்மா உங்களை பார்த்து பாசிட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லை எனக்கு ஏபி நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க நது அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீக் லைட்டாக சிரிப்பு வந்துடுது. அவன் லைட்டாக சிரிக்கிறான். நம்ம ஜெர்லின் அகைன் வந்து உங்கள் கையில் அடிக்கிறாங்க. நீங்கள் என்னன்னு தெரியாமல் என்ன தெரிய சொல்ல அப்படின்னு ஜெர்லின் கிட்டே கேட்குறீங்க. இது வந்து வீரோட அம்மாக்கே கேட்டுருச்சு. நான் ப்ரெக்னன்சி பாசிட்டிவான்னு கேட்டேன் அப்படின்னு கேட்குறாங்களா. நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் திஸ் அப்படின்னு ஜெர்லினை பார்த்து கேட்குறாங்களா. ஐயோ ஆண்டி அப்படி தான் கொஞ்சம் விளாட்டான பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. தென் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் சும்மா ரீ, அவங்க என்னோட மாமியார், கொஞ்சமாக ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சரி சரி அப்படின்னு வந்து உட்காந்துக்கிறீங்க. தென் வீரோட அம்மாவை பார்த்து ஆமாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒய்யன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம இந்த கன்வர்சேஷன் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட எதுவும் பேசலை. நீங்கள் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்களா. நீங்கள் அப்போ நீங்கள் மட்டும் என் பேர் கேட்டீங்க, இந்த நான் சொன்னேன்னா சொல்லலைல, என் பேர் சொன்னேன்ல, அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம ஜெர்லினுக்கு
ஐயோ! அப்படின்ற மாரி தான் இருக்குது. ஏன்னா அவளே இந்த மாதிரிலாம் எதுவும் பேசுனது கிடையாது. இந்த மாதிரி அவன் இல்லை, யாருமே அவங்கள பேசுனதில்ல. ரிச் லேடி, பாஸி லேடி வேறு. அதனால் யாரும் அவங்கள அப்படி பேசுனதில்ல. இவங்க என் பேர் மரியா அப்படின்னு சும்மா சொல்கிறாங்க. ஓ, ஓகே ஓகே, நைஸ் நேம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அவங்க கூட தனியாக பேசணும் அப்படின்னு சும்மா சொல்கிறாங்களா? நீங்கள் ஜெர்லினை பார்க்குறீங்க. என்னாச்சு ஆண்டி, என்ன விஷயம் அப்படின்னு சும்மா கேட்குறாளா அவ? நான் அவள் கூட பேசணும்னு சொன்னேன். ஏன் நான் பேசக்கூடாதா அப்படின்னு சும்மா கேட்குறாங்க. நீங்கள் பேசலாமே, எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து பேக் யார்டில் வந்து கண்ணாடிலாம் போட்டு மறைச்சிருக்கோம், ஸ்னோ வந்து உள்ளே விழுகாது. அந்த மாதிரி இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போகிறாங்க. சிட்டிங் பிளேஸ் தான். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு அவங்கள லைட்டாக மறைச்சி பார்த்த மாதிரி இருக்கீங்க. அவங்களும் உங்களை வந்து மறைச்சி பார்த்துட்டு தான் இருக்காங்க. எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாட் கம் அகேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கோ, இந்த கருவை கலைச்சிட்டு உக்கா கூப்பிட்டு இங்கே போயிட்டே இரு, நான் என் பிள்ளைக்கு வேறு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா? உங்களுக்கு கோவம் தலைக்கேறிடுச்சு. என்னது அப்படின்னு சொல்லி எந்திக்கிறீங்க. இப்போ பாருங்கள், உங்கள் பணத்து மேலாம் ஏன்ட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. அண்ணன், இது என் அக்காவோட வாழ்க்கை. அது இல்லாமல் என் மாமாவோட, என் அக்கா புருஷனோட சம்மதத்தோடு தான் இந்த விஷயம் நடக்குது. இதில் முடிவெடுக்க வேண்டியது அவங்க, நீங்கள் கிடையாது. இன்னொரு தடவை என் அக்கா வாழ்க்கையில் விளையாடணும்னு நினச்சிங்க, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். உங்களுக்கு இந்த மரியாதை அப்போ கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அப்போது வீரோட அம்மா உங்கள் கையை வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் என்னன்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. இப்போது உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன இந்த அம்மா பைத்தியம் மாதிரி பண்ணுது, கையை விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உட்கார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. நீங்களும் என்னன்னு இருந்து உட்காடுறீங்க. அக்கா மேலே மட்டும் பாசம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என் அக்கா என்னோடய அம்மா மாதிரி, அவன் மேலே பாசம் இருக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இப்போ நல்லா சிரிக்கிறாங்க. உனக்கு சிரிக்கலாம் வருமா அப்படின்னு தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நான் சும்மா விளாண்டேன், உன்னை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறீங்க. இல்லை, ஜெர்லின் அடிக்கடி சொல்லுவாள், என் தங்கச்சி என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா, நான் கேட்டால் இதனால் ஓகே சொல்லுவாள், எனக்காக தான் அவன் இவ்வளோ பண்ணுறான்னு. அப்போலாம் டவுட்டாக இருக்கும், இப்போது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீ அவள் சொன்னதுக்கு ஒரு படி மேலே நேரில் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் தலையில் தட்டி கொடுத்துட்டேன், பார்த்து ஜாக்கிரதையாரு. நான் அவன் மேலே கோவப்பட்டேன்தான், அவனோட வாரிசு வேணும்னு நினச்சேன்தான், அக்கா மூலியமா வரும்னு நினச்சேன், ஆனால் அது நடக்கலை. எனக்கு குழந்தைங்க அவ்வளோ பிடிக்கும். வீக்கப்புறம் ஏன் குழந்தை பெற்றுக்கலைன்னா எனக்கு அந்த தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அவன் பிறந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, அதனால் எனக்கு குழந்தை எடுத்து பெற்றுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு குழந்தைங்க அவ்வளோ பிடிக்கும், அதுவும் கேர்ள் பேபிஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் அவனை வேமா குழந்தை பெற்றா, அப்படி அவளால் முடியலைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு ப்ரெஷர் பண்ணேன். அந்தளவுக்கு ஒன்று நான் கெட்டவ கிடையாது. இது பெற்றவளோட ஆசைன்னு வச்சுக்கோயேன். எனக்கும் பாட்டி ஆகணும், குழந்தைங்கள கொஞ்சணும், என் பேரம்பேத்தி கூட இருக்கணும், அந்த மாதிரி கனவு இருக்கும்ல, அதுதான் நான் அவங்கள ப்ரெஷர் பண்ணேன். நீ அதில் வந்து மாட்டிக்கிட்ட. சாரி அண்ட் தேங்க்ஸ் அட் த சேம் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு இப்போ தான் சாஃப்டாக ஹார்ட்டேவும், ஏன்னா புரிஞ்சுக்கிறீங்க அந்த அம்மாவோட வேதனை, வலி, ஏக்கம் எல்லாத்தையுமே நீங்களும் வந்து புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் நான் கூட உங்களை நீலாம்பரி ரேஞ்சுக்கு நினச்சேன், அப்படி இல்லை போல் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்களும் சத்தமாக சிரிக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ரேரான விஷயம். அதாவது வியோட அம்மா சிரிக்கிறது, இந்த சவுண்டு கேட்டு தான் வியும் வியோட ஒய்ஃபும் அதாவது ஜெர்லினும் வெளியே வந்து பார்க்குறாங்க. ஸ்டில் வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வெளியே மட்டும் எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேர் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. நீலாம்பரி ரேஞ்சுக்கு நினச்சேன் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ் படம்லாம் பார்ப்பீங்களா? தமிழ் பொண்ணை மருமகளை கொண்டு வந்துட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியா, உங்களுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சகஜமாக பேச ஆரம்பிச்சிடுறீங்க. தென் கொஞ்ச நேரம் போகுது. அவங்க உங்கள் ஸ்டொமக்கில் கை வச்சுட்டு
எனக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பையனாக இருந்தால் வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க பையனாக இருந்தால் அவனை மாதிரில இருப்பான், இன்னொரு வியெல்லாம் என்னால் சமாளிக்க முடியாது உருன்னு, நீ உன்ன மாதிரியே பொம்பளை போய் பெற்றா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ட்ரை பண்ணிச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. தென் அவங்க பார்த்துரு, நான் உன்னை பார்க்கறதுக்கு வந்தேன், தென் சேஃபாரு, என்ன வேணுனாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணு, ஏன்னா இவன் கொஞ்சம் நிறையவே ரூல்ஸ் பேசுவான். ஐயோ அது என்னமோ உண்மைதான், தர அப்படி இருக்கணும், தர இப்படி இருக்கணும், இந்த லெவலில் இருக்கணும், என் மூஞ்சி தெரியணும், அப்படி தெரிஞ்சாலுமே அதில் ஜெர்ம்ஸ் இருக்குது, என்ன இது பிள்ளை எப்படி வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க ஸ்டில் சிரிக்கிறாங்க. அவங்களுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. இப்போ நான் என்ன கேட்டுன்னு இது பண்ணிகிட்ருக்கீங்க, நான் உங்களை கழுவி ஊற்றுறேன், அதாவது அவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறீங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டீங்க. அவங்க சிரிப்பெல்லாம் கன்ட்ரோல் பண்ணிட்டு, நான் எங்கம்மா வளர்த்தேன், அவன் அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்சுருக்கான். ஓ பெரிய தலையை அப்படி தானா, நீங்கள் எப்படி அப்புறம் குடும்பம் நடத்துகிறீங்க, அவரை நான் மாற்றினேன், ஆனால் விஹெச்எல்னு மாற்ற மறந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்லும்போதே லைட்டாக அவங்க மூஞ்சி சேடாகுது. அவங்க ஜெர்லின் மேலே லைட்டாக ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டில் இருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கும் புரியுது. தென் உங்களுக்கு நல்லாவே புரிகிற விஷயம் என்னென்னா, இதில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்ற விஷயம். ஸோ நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்கள பார்த்துட்டே இருக்கீங்க. சரி அதை விடு, உனக்கு என்ன வேணுனாலும் என்னை காண்டாக்ட் பண்ணு சரியா, இப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறாங்களா. நீங்கள் எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என் அக்கா மேலே கோவமா அப்படின்னு கேட்குறீங்களா. கோவம்லாம் இல்லை, வருத்தம்தான் இருக்குது. அவள் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். அவள் நினச்சிருந்தா இந்த விஷயம் இவ்வளோ தூரம் கைமீறி போயிருந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சும்மா மண்டையாச்சுங்க. ஏன்னா உங்களுக்கும் தெரியும் உங்கள் அக்கா மேலேயும் தப்பு இருக்குன்ற விஷயம். அவளை மன்னிக்க மாட்டிங்களா. நான் தான் சொன்னேன்ல, அவன் மேலே எனக்கு கோவம் கிடையாது, வருத்தம்தான் இருக்குது. கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாமே சரியாயிடும். ஸோ நீ அதை பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரிஞ்சமாக சொல்லிட்டு அகைன் வீ மேலே கோவமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், அதெல்லாம் அம்மா பிள்ளைக்குள்ளது, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, நான் சும்மா அவனை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் நானே பேசிடுவேன், நீ இதையும் எடுத்து ஓய்வு பண்ணிக்காத, ஹாப்பியாக ஹெல்த்தியாக இரு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கீங்களா. அவங்க இது மகிழ்மதியின் வாரிசு இல்லை, கிம் சாம்ராஜ்யத்தோட வாரிசு, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் ஆமாம் பெரிய சோழர் பரம்பரை அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு அவங்களும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யா கனவா நனவானே தெரில யாருக்குன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே. ஏன்னா வீடமா வீக்கிட்ட கூட இப்படிலாம் பேசுனது கிடையாது. நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றது அவங்களுக்கு கேட்கல, ஆனால் 2 பேர் சிரித்து ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. நம்ம எல்லாத்தையும் கவுத்துறாளப்பா, என்னதான் பண்ணுறாளோ அப்படின்னு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. நம்ம ஜெர்லின்லாம் ஏங்க உண்மையில் நான் பார்க்குறதா நீங்களும் பார்க்குறீங்களா, அத்தை சிரிக்கிறாங்களா அப்படின்னு அது கேட்குறா. ஆமாம் எனக்கே அது ஆச்சரியமாக தான் இருக்குது, எங்கள் அம்மா என்கிட்ட கூட இப்படி சிரிக்காது அப்படின்னு மாதிரி அவனும் சொல்கிறான். அவங்களும் ஒரு மாதிரி ஷாக்காக தான் அவங்கள பார்த்துட்ருக்காங்க. நன்வியோட அம்மாவும் சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் நம்ம ஜெர்லின் அவங்க கை பிடிச்சிட்டு என்னடி சொன்னேன், அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க, அவங்க சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அவளை பார்த்து கோவப்படுறதா இல்லை இப்படி இருக்காளேன்னு நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்னு மாதிரி எதுவுமே தெரியாமல் கன்ஃபியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. ஏதாவது சொல்லி அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் ஜெர்லின் ஏன் அம்மா மாதிரியே இருக்க, எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சமாவது உன் பார்டரை விட்டு வெளியே வா, இது குடும்பம், உன்னால் பில்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் இப்போ நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லிட்டுருக்க, நீ கேட்டதை தான் நானும் சொல்லிட்டுருக்கேன். ஜெர்லின் நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் அவ்வளோ டஃப்பான லேடி கிடையாது.
நம்ம வி மாதிரி தான். நீ அவங்கக்கிட்ட விலைக்கு போக போக எல்லாமே விலைக்கு போக தான் செய்யும். நீ தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் உங்களை அமைதியாக பார்த்த மாதிரி நிற்கிறா. இப்படி இருந்து தான் அம்மாவோட வாழ்க்கையில் இன்னொருத்தி வந்தா. அதனால தான் நம்ம குடும்பமே பிரிஞ்சு. ஞாபகம் இருக்கா? அம்மா மாதிரியே இருக்காத, கொஞ்சமாக அதுலேருந்து வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு வந்து போயிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போது கோபம் குழப்பம் எல்லாமே இருக்குது. ஏன்னா காலையில் வி அந்த கொஸ்டின் கேட்டான், அவன் லைஃப்பில் இப்போ வேறு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இவங்களை பற்றி கதையாக சொல்லியிருந்திருப்பா. ஆனால் அந்த மாதிரி அவங்க இல்லை. வெளியே ரஃபாக காட்டிக்கிறாங்க, உள்ளே சாஃப்டாக தான் இருக்காங்க. இத்தனை வருஷம் இதை கூட ஹேண்டில் பண்ணாமல் இருந்திருக்காளே, இவள் லைஃப் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அதனால தான் கொஞ்சம் நம்ம செல்லினை வான் பண்ணுற மாதிரி பேசிட்டு வந்துட்டீங்க. இப்போ ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தான் ப்ரெஷர் வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காலையில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. கண்டிப்பாக அதை விடக்கூடாது, கன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அப்படிக்கு எப்படி ஏதாவது செட்டப் கிட்டப் வச்சுருக்கட்டும், அவன் காலை உடச்சி கையில் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இங்கே நம்ம பாத்ரூமில் அவன் கண்ணால் நின்றுட்டு அந்த காயத்தை பார்க்குறான். உங்களுக்கு காயம் இல்லை, அந்த ரத்தம் மட்டும்தான் இருந்துச்சு. அதாவது வீரோட ரத்தம். காயம் நம்ம வீக்கு தான் இருக்குது. அவன் லிப்ஸில் லைட்டாக தொட்டு பார்த்துக்கிட்டேவும், எப்படி உன்னால் மட்டும் இதெல்லாம் முடியுது? உன்னால் என்ன மாற்ற முடிஞ்சிச்சு? அதை மட்டும் பத்தாதுன்னு இப்போது என் அம்மாவையும் மாற்றிட்டேல்ல அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கான். ஓகே, இது இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது 1K அடிக்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் அண்ட் ஷேரை தட்டி விட்ருங்க ப்ளீஸ். ஓகே, பாய்.